ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ப்ரீ ஸ்டார்ஸ் கூட 2வது நாளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நேற்று சௌந்தர்யா அவங்களோட அப்பா ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. சௌந்தர்யா அப்பா எல்லாருக்கும் நல்லா யார் மேலே எனக்கு தப்பு கிடையாது, மெயினாக தப்பு என் பொண்ணு மேலே தான் சொல்லி அவங்க பொண்ணு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையானது தான். சில விஷயங்கள் சௌந்தர்யா மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அதில் மொதல் யார்கிட்டையும் டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசாமல் என்ன ஏதுன்னு விசாரித்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்ன மீனிங் நம்ம சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அது யாருக்கும் எடுத்துரிஞ்சு பேசாத, கரெக்டாக என்ன யோசனை பண்ணி பேசு, யோசனை பண்ணாமல் டக்குன்னு பேசாத. அது மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது அதை அவமதிக்கிற மாதிரி நீ வாட்டில் எப்படினாலும் இருக்காத. கால் மேலே காலை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த நேரம் தான், அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்காத, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதுதான். சொல்லியிருக்கணும், சொன்னது நல்ல கரெக்டாக சரியான விஷயந்தான். அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின்ட்ட அவங்க இந்த மாதிரி ஜாக்லின்ட்ட போய் நீ பின்னாடி பேசினல அதை சொல்லியிருந்தாங்களா, அதை போய் அவங்க போய் ஜாக்லின்ட்ட போய் இது பண்ணாங்க. நான் உன்னை பேசுறடி அப்படின்னு சொல்லி அப்பயும் அவங்க ரொம்ப நேரமாக அவங்க இப்படி வாதமாக அதை நான் சொன்னதை தான் சொல்லுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை நான் இது பண்ணுறேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விஷயம் அவங்க சொன்னால் எல்லோரும் இத்தனை பேர் சொன்னதுக்கப்புறமும் ஏற்றுக்கலைன்னா என்ன அர்த்தம், அது புரியலை. அதை முதல்ல அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பொண்ணுக்குடைய என்ன சொல்கிறது, ஒரு எந்த விஷயம் இன்னும் நல்லா போகும். அதை ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இன்னும் புரியலை, நான் அப்படி பண்ணலைன்னு சொல்கிறது நல்லா இல்லை. அது மாற்றிக்கணும். அது சௌந்தர்யா அவர்கள். அதுக்கப்புறம் வந்தது ராணுவோட அப்பா வந்தாங்க. ராணுவ அப்பா பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்களாம். நல்லா இருந்தது அவங்க பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பண்ணது தான் ரொம்ப சௌந்தர்யா தான் அட்டாக் பண்ணாங்க. அண்ணன் எப்படி சௌந்தர்யாவையே அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரோ ராணுவ அவர்கள், அதே மாதிரி தங்கச்சியும் அதான் சௌந்தர்யா தான் அட்டாக் பேசினாங்க. நீங்கள் என் தம்பி எப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. யாருக்காக இருந்தாலும் அந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு அப்படி தான் தோணியிருக்கு, அவங்களுக்கு தோணியிருக்கு. அதனால அவங்க சொன்னாங்க. ஆனால் வெளியே பார்க்குறவங்க ஐயோ யாருக்காக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு உறவுக்காரங்க எதாவது ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஐயோ நம்ம என்னாச்சு அப்படின்னு பயப்படுறோமா, அந்த பயம் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் இயல்பானது தான். அதுக்காண்டி சௌந்தர்யா மட்டும் அவங்க அட்டாக் பண்ணது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான். அதுக்கு பிறகு அவங்க அப்பா ஜப்ரிக்கு, தம்பி நீ எதுவும் வருத்தப்படாத, உன் மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஜெனிவான மனுஷன் தான் சொல்லணும். அந்த விஷயத்தில் அவர் உனக்கு என்ன உதவினாலும் கேளு, என் பையன் ராணாவு நீ 2வது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவர் உண்மைக்கு பாராட்ட வேண்டிய விஷயங்கள். அவர்கிட்ட அவர்கிட்ட பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா ஜனனியோட குடும்பத்தாரர்கள் அவங்க நல்லா பேசியிருந்தாங்க. அவங்க தம்பி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாப்புல, அந்த சின்ன பையன் இன்னும் நல்லா பேசியிருந்தாப்புல, நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அவங்க இது தம்பி எல்லாத்தையும் பற்றி தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க, யார் எப்படி இவங்க எப்படின்னு. அவங்க மஞ்சரிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முட்டையோட, ஆனால் உண்மைக்கே அந்த முட்டை டாஸ்க் ரொம்ப கொடூரமாக இருந்ததை மஞ்சரி பண்ணது. அந்த விஷயத்த மற்றவங்கன்னா ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, மஞ்சள்னால யாரும் பேசலையா என்னன்னு தெரில. நான் ராட்சசிங்கிற மாதிரியே பிளான் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் நடிகையர்கள் திலகம் மஞ்சரி அவர்கள் அதுக்காண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லார்கிட்டையும் நல்லா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு. அவங்க இது பண்ணது அவங்க மெயினாக மஞ்சரி தான் பண்ணாங்க. அது கரெக்டான விஷயங்கள் தான் சொல்லணும் என்ன கேட்டால். அதுக்கு பிறகு நம்ம அவர் அதுக்கப்புறம் நம்ம இவங்க அன்சிதா அவர்கள் ஃபேமிலி. அவங்க தம்பி பேசினார் பாருங்க, என்ன சொல்கிற, ஒரு யூடியூப்புக்காரங்க பேசுகிற மாதிரியே எல்லாத்தையும் சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருந்தாப்புல. சில விஷயம் நல்லா சூப்பராக பேசியிருந்தாப்புல. ஒவ்வொருத்தங்களையாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி ஒவ்வொன்றா சொல்லியிருந்தாப்புல. அருண் ப்ரோவுக்கு சொல்லியிருந்தாப்புல. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏதோ ஒரு அந்த பேர் எனக்கு தெரில மக்களே, அது என்ன பேர்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பேர் என்ன பேர் சொன்னாங்கன்ட்டு. அவங்க ஏதோ ஒரு பேர் சொல்லி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடு உண்மைக்கு அம்மா கையில் வாங்கி விட்ருங்கிறது அது ஒரு தனி சுவரா. அது நேற்று அன்சிதா கிடச்சிது பெரும் பாக்கியம் தான் சொல்லணும்.
ஒரு 80 நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய அன்பு கிடைக்குங்கிறது நமக்கு பாக்கியம் தானே மக்களே, இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி கிடைச்சது எல்லாத்துக்கும். நேற்று நாள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. சில விஷயங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சில விஷயங்களை புரிய வச்சாங்க. அந்த முரண்பாடுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் புரிய வச்சாங்க. நீங்கள் இப்படி இருந்திருக்கீங்க, இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத புரிய வச்சாங்க. அதை நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல. ஓகே மக்களே, நேற்று எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஃப்ரீ ஸ்டார்ஸுக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து கடவுள் ஒரு முடிச்சிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப டஃப்பாக வந்து அப்போ இது மாதிரி குடும்பங்கள் வரும்போதெல்லாம் பண்ணுவாங்க. நேற்று வந்து பிக் பாஸ் வந்து அந்தளவுக்குலாம் பண்ணலை. நல்லா ஓரளவு, ஏன்னா ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க எல்லாருங்கிறனால அப்படி பண்ணிட்டாரான்னு தெரில. நல்லா இருந்தது நேற்று நிகழ்ச்சி. இதுக்கப்புறமும் இந்த வாரமும் நல்லா இருக்கும்னு நான் எல்லாம் என்னென்ன இதுவாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே, ஆதரவு மக்களே.